அந்த வெடிகுண்டுகள் தயார் பண்ணி சப்ளை பண்ணுறாங்களே தமிழ்நாட்டுக்கு, அந்த ஆளுங்களை நேராக சந்தித்து வெடிகுண்டை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறதே கற்றுட்டு வந்துடுறாங்க. அப்போ பல சீனுக்கு போகிற ரவுடிகளுக்கு வந்து யாருக்காவது பாம் தேவைப்படுமானால் இவர் அணுகுனா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் வந்து உடன் பிறந்த சகோதரராக ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தோட ஒரு முக்கிய உறுப்பினர் போல் அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கார் சரவணன். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து பிளான் பண்ணாங்களோ அத்தனை பேரையும் நான் தீர்த்து கட்டாமல் விட போகிறதில்லை அப்படின்னு சபதம் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அவர் தலைமறைவாயிட்டார். பாம் சரவணன் திடீர்னு வந்துட்டா நம்மளை போட்டுருவாரோ அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை எடுத்து கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு காட்டு வெடிகுண்டை இவர் மேலே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த வீச்சருவாளில் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அங்கே அம்பேத்கர் எஸ்ஐ மேலே வந்து அருவா படலை, மணி மேலே கூட எஸ்ஐ மணி மேலே அருவாப்பட்டதா காவல்துறை வந்து ஒரு எதிரி பற்றி தகவல் கிடைத்தால் கண்டிப்பாக கைது செய்து தான் ஆக வேண்டும். பட்டினப்பாக்கத்தில் நடந்த கொலைக்கு வந்து பாம் சரவணன் பின்னாடி இருந்ததாகவும் அம்பேத்கரே சீனில் வந்து இந்த 5 பேரும் சேர்ந்து பட்டப்பகலில் கல்யாண மண்டப வாசலில் எல்லா உறவினர்கள் முன்னிலையில் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பிரபல ரவுடி A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய பாம் சரவணன் அவர் வந்து ஆந்திராவில் வச்சு கைது செஞ்சு சென்னையில் வந்து என்கவுண்டர் செய்யறதுக்கு முயற்சி செய்ததாகவும் காலில் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க தான் பதுங்கி இருந்ததாகவும் சமீப காலத்தில் அந்த செய்தியை பார்த்துருப்போம். என்ன காரணம், முழு பின்னணி என்ன சார்? அதாவது சரவணன் என்கின்ற பாம் சரவணன் வயது 42. இவர் வந்து புளியந்தோப்பை சேர்ந்த வெங்கடாபுரத்தில் வாழ்ந்த தென் என்கின்ற தென்னரசுடைய தம்பி. இவர் வயது 42 ஆயிடுச்சு. இவர் வந்து ஸ்கூல் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு இவருடைய அண்ணன் தென் என்கின்ற தென்னுனா எல்லாருக்கும் தெரியும். தென்னா ஃபேமஸ், தென்னரசுங்கிறது முழு பேர் வந்தாலும் தென்னுனாவே வந்து வட சென்னையில் புளியந்தோப்பில் எல்லாருக்கும் தெரியும். வெங்கடாபுரம்னு சொன்னோன்னே ஆற்காடு சுரேஷும் அதே வெங்கடாபுரத்தை சேர்ந்தவர் தான். அந்த பகுதியில் தெரிஞ்சுங்களேன், புளியந்தோப்பில் இருக்கிற வெங்கடாபுரம் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இவங்க. அங்கே வந்து இவங்க கேபிள் டிவி நடத்திட்டு இருக்காங்க. கேபிள் டிவியை வந்து தென்னரசு நடத்தும் போது அவருக்கு உதவியாக வந்து ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்கு தன்னுடைய தம்பி சரவணனவே அந்த ஏரியாவில் வச்சுட்டாரு. சரவணனும் இன்னொரு சரவணனுடைய நண்பன் அம்பேத்கர்னு ஒரு பையனும் சேர்ந்துட்டு அவரோட ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு, இப்போது வியாசர்படி நீங்கள் புளியந்தோப்பு போயிருந்தீங்கன்னா தெரியும், ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா. அதில் வந்து ஒவ்வொரு தெருவுக்குமே ஒருத்தர் டான் இருப்பார், சின்ன சின்ன குட்டி டான் கேங்கு. அதில் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருந்தால் தான் கேபிள் டிவி நடத்த முடியும். அந்த கேபிள் டிவி நடத்தினோம்னா ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து படம் வரல அல்லது எங்கள் ஏரியாவில் போட்டிருக்க அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வர்றதை தடுக்கிறதுக்கு தென்னுக்கு ஒரு கேங் தேவைப்படுச்சு. ஒன்று வந்து குடும்பத்தில் கூட இருக்கிற தம்பி நம்பிக்கையாக இருப்பார், இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற ஆளுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் தேவைப்படுச்சு. அதுக்கு தலைமையை ஏற்றுக்கொண்டவர் தான் வந்து. அப்போ அந்த ஏரியாவில் ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்காகவே அப்பப்போ ஏற்படுற சின்ன சின்ன சண்டைகளில் அடித்தடிக்கு போக வேண்டியதாக போச்சு. அப்படியே வந்து ரவுடியாக மாற வேண்டியதாச்சு. இவருடைய ஒர்க் பேட்டர்னில் அப்படியே ரவுடியாக மாறிடுறாரு. ரவுடியாக மாறும்போது பல ரவுடிகளோட நட்பு வந்துடுது. அந்த ரவுடிகளோடு ஏற்பட்ட நட்பு அடிப்படையில் பல சண்டைகளுக்கு போய் அப்படியே வந்து 5-6 கொலை வழக்குகளில் அவர் ஈடுபட வேண்டியதாக போச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆள் கடத்தல் அல்லது கட்ட பஞ்சாயத்து இது போன்ற 26 வழக்குகளும். இது தென்னரசா பாம் சரவணனா? பாம் சரவணன். ஓகே. பாம் சரவணன் மேலே இவ்வளோ வழக்குகள் வந்துடுது. ஸோ 42 வயசில் 6 மர்டர் கேஸு, 5 தடவை குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு. இவர் மேலே வந்து 6 மர்டர் கேஸுக்கும் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு நான் பெயிலபிள் வாரண்ட் பெண்டிங்கில் இருக்குது. தேடப்படக்கூடிய குற்றவாளி. காவல்துறை பொறுத்த வரைக்கும் NBW பெண்டிங் இருக்கிற
என்பிடம்னா நான் பெயிலபிள் வாரண்ட் பெண்டிங்கில் இருந்த ஒரு தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி அப்படின்னு அவர் மீது வந்து பல வழக்கு இருக்கிறனால அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளின்னு சொல்ல முடியாது, குற்றம் சாட்டப்பட்டவர், பல வழக்குகளில் காவல்துறைக்கு தேவையான நபர், ஹிஸ்ட்ரி ஷீட்டட் இருக்கிறனால அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு வந்து 20 இயர்ஸாக வந்து அங்கே வந்து புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் அவருக்கு மேலே ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் அவர் ஏற்கனவே வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்ததுனால அதனால் வந்து ரவுடி சரவணன் அப்படின்னு சொல்கிறது. அப்படியே வந்து இவர் வந்து சம்பவத்தில் போய் ஒரு 4-5 மர்டர் கேஸில் போகும்போது அவருக்கு என்ன நடக்குதுன்னா, சில பேர் எதிரிகள் தப்பிச்சு போயிடுறாங்க. 2 பேரை போடணும்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னு வைங்களேன், அதில் ஒருத்தர் தப்பிச்சிட்டாருன்னா அவர் எங்கள் டீமை எய்ம் பண்ணுறாரு. அப்போ சம்பவ இடத்துல போய் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா அவங்க காலகட்டத்தில் 2010 காலகட்டத்தில் தான் ஆந்திராவில் வந்து சில பேர் இவருடைய நண்பர்கள்லாம் வந்து வெடிகுண்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு பயன்படுத்துறத ஒரு பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. வாங்கிட்டு வந்து வெடிகுண்டு 2010களில் சொல்கிறேன், 2010களில் வெடிகுண்டு ஆந்திராவில் வந்து வாங்கிட்டு வந்து இவருக்கு சப்ளை பண்ணுறாங்க. இவர் வந்து வெடிகுண்டை வீசி பார்க்குறாரு, சில இடத்துல சீனில் சக்ஸஸ் பண்ண முடியுது. இவர் வந்து வெடிகுண்டை த்ரோ பண்ணுறது கரெக்டாக பண்ணுறாரு. அப்போ பாம் சரவணன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர். ஸோ பாம் சரவணன் பேர் வந்தோடனே பாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வந்து ஆந்திராவுக்கு போகிறாரு. ஆந்திராவில் வந்து வரதேபாளையம் ஏரியா இருக்குது. வரதேபாளையம் ஏரியாவில் போயிட்டு அந்த நக்சலைட்ஸ் குரூப் கொஞ்சம் அப்போ ஃபேமஸாக இருந்தபோது அந்த வெடிகுண்டுகள் தயார் பண்ணி சப்ளை பண்ணுறாங்களே தமிழ்நாட்டுக்கு, அந்த ஆளுகளை நேராக சந்தித்து வெடிகுண்டை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறதே கற்றுட்டு வந்துடுறாங்க. எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது. அப்போ பல சீனுக்கு போகிற ரவுடிகளுக்கு வந்து யாருக்காவது பாம் தேவைப்படுமானால் இவர் அணுகுனா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுனால அவருக்கு வந்து பாம் சரவணன் பேர் வந்துச்சு. ஸோ பாம் சரவணன் வந்து இந்த மாதிரியான இதில் இருந்துட்டு போது அவங்க அண்ணன் தென்னன்கிற தென்னரசு வந்து 2014-15ல் தென்னன்ற தென்னரசு வந்து இதில் போதுமான வருமானம் வந்துருச்சு, கேபிள் டிவியில் ஒரு நிரந்தரமாக வருமானம் வருது, இனிமேல் வந்து நம்ம அரசியலுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அரசியலுக்கு போகலான்னு முடிவெடுக்கும்போது இவங்களுக்கு வந்து ஆம்ஸ்டாங்குடைய தொடர்பு அதுக்கு முன்னாடி ஏற்பட்டுருச்சு. ஆம்ஸ்டாங் வந்து செய்கிறாரு, இந்த டீம் நம்ம கூட இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கு பப்ளிக் கான்டாக்ட் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஆம்ஸ்டாங் வந்து தென்னுக்கு வந்து ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வடசென்னுடைய மாவட்ட செயலாளராக தென்னை போட்டுறாரு. இதில் இவங்களுக்கு வந்து நட்பு வட்டத்தில் இருக்கிறது ஒட்டக்கன் ஜெயபால்னு ஒருத்தர், அவரும் வந்து இவங்க கூட இருக்கிறாரு. அதனால் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவர் வந்து வட சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக போட்டுறாங்க. அப்போ ஆம்ஸ்டாங்குடைய குடும்பத்துக்கு மிக நெருங்கிய குடும்பமாக இவங்க குடும்பம் மாறிடுது. ஸோ ஆம்ஸ்டாங் குடும்பத்துக்கு வேண்டியவராக இருக்கும்போது இவருடைய பயணத்தில் 2015 ஆற்காடு சுரேஷ் வந்து என்ன நினைக்கிறாரு, தான் வந்து வட சென்னை மாவட்டத்துக்கு எப்படியாவது பகுஜன் சமாஜ் கட்சியில் நான் ஒரு பொறுப்பு வாங்கி மேலே வரலான்னு பார்த்தேன், இவர் வந்து பொறுப்பு வாங்கிட்டார், அதனால தான் என்னுடைய வாய்ப்பு தட்டி போயிடுச்சு அப்படின்னு அதே கட்சியில் வாங்கிறதுக்கு நான் நினச்சேன். நானும் கிட்டத்தட்ட தொடர்புடையவராக தான் இருக்கிறேன், அப்படி தான் பகை உருவாச்சுன்னு சொல்லப்படுகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆப்போசிட் ஆகிடுறாரு. ஆப்போசிட் ஆகிட்டு அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல் வருது. அப்போ ஆற்காடு சுரேஷோட இருக்கிற வேறு ஒரு நபரை தென்னுடைய குரூப் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆற்காடு சுரேஷ் கூட இருக்கிற ஒரு ஆளை வந்து தென் குரூப் வந்து மர்டர் பண்ணிட்டு தான் ஒரு தகவல் இருக்குது. அந்த காரணத்தை வச்சுட்டு தென்னை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்காடு சுரேஷ் டீமு முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணும்போது ஆற்காடு சுரேஷ் இருந்தால் தானே வந்து நம்மளை பழி தீர்ப்பார் அப்படிங்கிறதுக்காக ஒற்றைக்கன் ஜெயபாலும் மற்றும் வேறு டீம் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆற்காடு சுரேஷை பட்டப்பாக்கத்தை வச்சு கொலை பண்ணிடுறாங்க. பட்டப்பாக்கத்தில் நடந்த கொலைக்கு வந்து பாம் சரவணன் பின்னாடி இருந்ததாகவும் ஆம்ஸ்டாங் வீட்டில் இதுக்கு திட்டம் போட்டதாகவும் அது உண்மையோ பொய்யோ அப்படி ஒரு தகவல் வந்து ஆற்காடு சுரேஷுடைய குடும்பத்திற்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் பொன்னைப்பால் அந்த குரூப்லாம் சேர்ந்து ஆம்ஸ்டாங்கை மர்டர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நிலைமை வருது. இப்போ 2015 என்ன செய்கிறாங்க, ஆற்காடு சுரேஷ் குரூப்பு நாகேந்திர டீமை சேர்ந்த தனசேகர் என்பவரும் ஜிம் சுரேஷ், அம்பேத்கர், சிசிங் ராஜா இவங்க 5 பேரும் சேர்ந்து
நாகேந்திரனுடைய டைரக்ஷனில். நாகேந்திரன் டீம் வந்து எப்போவுமே வந்து இவர் நாகேந்திரனுடைய டீம் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய பெரிய வளர்ச்சியை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய ஏரியாவில் ஆம்ஸ்ட்ராங் வளர்ச்சியை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு பகைமை உணர்வோடு வளர்ந்து வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புழல் சிறையிலேயே வந்து அப்பப்போ சரவணன் இருக்கும்போது அந்த டீமும் இந்த டீமும் வந்து முறைச்சிக்கிறதாகவும் அப்படி தான் இருக்குது. அப்படி மோதல் முரசலாக இருக்குது. இந்த சமயத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஜிம் ஆனந்த், அம்பேத்கர், சிசிங் ராஜா, இவங்க 5 பேரும் சேர்ந்து இவங்க 5 பேர் சேர்ந்து தென் என்கின்ற தென்னரசை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தாமரைப்பாக்கம் கூட்டுரோடுன்னு சொல்லி ரெட் ஹில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகிற வழி இருக்குது. அது தாமரைப்பாக்கம் கூட்டுரோட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக போய் அவர் திருமணம் முடிச்சுட்டு வந்து காரில் ஏறுறாரு. அப்போ அவங்க உறவினர்கள் அத்தனை பேருமே ப்ரெசன்ட் இருக்காங்க. இந்த அம்பேத்கருங்கிறவங்க பற்றி சரவணன் கூட இந்த கேபிள் டிவியை பார்க்குற ஒன் ஆஃப் த மேனேஜர். அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணதாக அவங்க வீட்டில் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. அவன் போய் வந்து ஆற்காடு சுரேஷுடைய டீமில் போய் சேர்ந்து தொடர்பாய எதிராணியில் போய் சேர்ந்துடுறான். தென்னரசு எங்கே போனாலும் எங்கே போகிறாங்கிற தகவல்கள்லாம் வந்து எதிரணிக்கு கொடுத்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரே சீனில் வர்றான். சீனில் வந்து இந்த 5 பேர் சேர்ந்து பட்டப்பகலில் கல்யாண மண்டப வாசலில் எல்லா உறவினர்கள் முன்னிலையில் அது பெருத்த அவமானம் ஆயிடுச்சு. எல்லாருடைய முன்னிலையில் வெட்டி அங்கேயே சாய்ச்சிட்றாங்க. அவங்க மனைவி கதறி துடித்து அழுகுறாங்க. வேண்டாம் தம்பி, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லும்போது வெட்டி முடிச்சிடுறாங்க. ஸோ கல்யாண மண்டப வாசலில் ஒரு தாமரைப்பாக்கம் கூட்டுரோட்டில் நடந்த இந்த இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்துச்சு. அது எப்படின்னா, கல்யாண மண்டபத்துக்கு வந்த அத்தனை பேருமே அவங்க உறவினர்கள். உங்களுக்கு பழி வாங்காமல் விடக்கூடாதுரா அப்படின்னு அத்தனை பேருமே சொல்லி அழுததுனால சரவணன் வந்து சரவணன் வந்து வெறி ஆகிட்டான், ரிவெஞ்ச் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க அண்ணனை கொன்ற தனசேகர், ஜிம் ஆனந்த், அம்பேத்கர் 3 பேருமே உயிரோடு இல்லை. 3 பேருமே வந்து சரவணனுடைய டீமால் வந்து அவங்க பழிக்கு பழி தீர்த்த விட சிசிங் ராஜா போலீஸ் என்கவுண்டரில் இறந்து போனாங்க. ஸோ 4 பேருமே இறந்துட்டாங்க. இன்னொருத்தன் தலைமறைவு. ஆக அவன் ஒருத்தன் தான் அதில் மீதி. அதில் என்ன செஞ்சாங்கன்னா, பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த கேரக்டர் வந்து இவர் இந்த தென்னரசை கொலை செஞ்ச டீமில் பன்னீர்செல்வம்னு ஒருத்தன் ஆஜராகாமல் இருக்கான். அவனும் அந்த சீனுக்கு வந்திருக்கான். 5 பேர் தான் அதில் வந்து ஒத்துக்கிறாங்க, கேஸை ஒத்துக்கிறாங்க. மீதி பேர்லாம் வந்து சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. பார்த்தீங்களா, இந்த சென்னையிலேயே மட்டும் வந்து ஒரு மர்டர் சீனுக்கு எப்போவுமே வந்து ஒரு 8 பேர் அல்லது 10 பேர் அல்லது 14 பேர் பக்கம் போவாங்க. கேஸ் வாங்கிக்கிறது 5 பேர். அப்படி அந்த கேஸ் வாங்கிட்டு 5 பேர் உள்ளே போனதுனால பெரியபாளையம் டீம் வந்து பெரியபாளையம் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை நடக்குது. அப்போ வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற, ஏன்னா இப்போ பன்னீர்செல்வம் கோயம்பேடுலேருந்து அந்த சீனுக்கு போயிருக்கான். பன்னீர்செல்வத்து மேலே 10 வழக்கு இருக்குது. அவன் கோயம்பேட்டில் கிறிஸ்டி சீட்டர் திராவிடி, கோயம்பேடு ஏரியாவில் அவன் ஒரு தாதா. அந்த தாதா வந்து சீனுக்கு போயிருக்கான், ஆப்ரேட் பண்ணியிருக்கான். ஆனால் அவனை அடையாளம் கண்டுபிடிக்கல யாரும். 5 பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்க, அடையாளம் தெரியலங்கும்போது நாங்கள் 5 பேர் தான் அவனுக்கு உள்ளே போயிடறாங்க. இதில் ஒருத்தன் மிச்சமாயிட்டு கோயம்பேட்டில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், தென்னு நான் தான் போட்டேன் அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்கிறான். அவன் சொன்னோடனே இப்போ வந்து இவருக்கு சரவணனுக்கு அந்த செய்தி கிடைக்குது. ஸோ 2018 அவர் வந்து வேறு அவனுடைய நண்பர்களை வச்சு அந்த ஊரை விட்டு கோயம்பேடை விட்டு ஒரு இடத்துக்கு விருந்துக்கோ மருந்துக்கோ வர சொல்லி கடத்திட்டு போய் கூடூர்னு ஒரு ஊர் இருக்குது. எங்கே ஆந்திர பிரதேசில் நெல்லூர் போகிற வழியில் கூடூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஆற்றங்கரை ஓரத்தில் வச்சு அவனை வந்து கொலை பண்ணி எரித்து எனக்கு சாம்பல் கூட ஆற்றுல கரைச்சிட்டோம் அப்படின்னு இப்போ வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்ததா. அந்த நாளில் வந்து கோயம்பேட்டில் இருக்கிறவங்க தாய் கூட வந்து கதறி எழுது கொண்டு, என் மகன் வந்து 8 வருஷமாக காணாமல் போயிட்டானே, எனக்கு அவன் பாடியாவது எனக்கு கிடச்சிருக்க வேண்டாமா, இல்லைங்க ஏதாவது கொலைகாரனாக கொடுக்குறதும் குற்றவாளியாக கூட இருக்கட்டும், பாடியோடு எரிச்சிட்டாங்களே அப்படின்னா. அப்போ அவன் கடத்தப்பட்ட செய்தி இதுவரைக்கும் 8 வருஷமாக காவல் நிலையத்துக்கு காணாமல் போனவர்கள் தான் வந்து எஃப்ஐஆர் போட்டு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டார், எரித்து காற்றுலவே விடப்பட்டார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கன்ஃபெஷனை இப்போ கொடுத்துருக்காரு.
காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் வந்து உடன் பிறந்த சகோதரராக ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தோட ஒரு முக்கிய உறுப்பினர் போல் அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கார் சரவணன். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. தென்னை வந்து அரசியலில் சேர்த்ததுனால தான் இவ்வளோ பகையும் வந்துச்சு அப்படிங்கிறத உணர்ந்தோடு இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட ஆட்களை தவிர யாரெல்லாம் வந்து பிளான் பண்ணாங்களோ அத்தனை பேரையும் நான் தீர்த்து கட்டாமல் விட போவதில்லை அப்படின்னு சபதம் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அவர் தலைமறைவாயிட்டார். ஆக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் 25 பேர் எய்ம் பண்ணி 23 பேரை காவல்துறை கைது செஞ்சுருக்கு. இன்னும் ஒரு மொட்டை கிருஷ்ணனும் சம்பவ செந்திலும் வந்து தலைமறைவாக இருக்காங்க. அந்த மொட்டை கிருஷ்ணனுக்கும் சம்பவ செந்திலுக்கும் வந்து சில பேர் உதவி செய்ததாக யார் அந்த சார் என்ற கேள்வியும் பொதுமக்கள் மனதில் இருக்குது. அப்போ பொதுமக்களுக்கெல்லாம் தெரியாமல் அல்லது காவல்துறைக்கும் தெரியாமல் யாராவது சீனுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து பாம் சரவணன் திடீர்னு வந்துட்டா நம்மளை போட்டுருவாரோ அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பயந்துட்டுருக்காங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து வேறு பாம் சரவனுடைய தகவல்களை சேகரித்து ஸ்பெஷல் டீம் வந்து இப்போ இந்த ரவுடிகள் ஒழிப்புக்காக ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவி அவர்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த தகவலின் அடிப்படையில் அவர் போய் வரதையாபாளையம் பக்கத்தில் ஆந்திராவில் பதுங்கி இருந்தவரை கைது செய்து அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தவரை நேற்று விசாரிக்கிற பொழுது நேற்றைய முன்தினம் கைது செஞ்சாங்க. நேற்று அவரை வந்து காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிற பொழுது அவர் வந்து முல்லை நகர் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் நான் அப்பப்போ வருவேன், அப்போ உன்னுடைய ஆயுதம்லாம் எங்கே பதுக்கி வைப்பேன், நீ மெட்ராஸில் வர்ற தலைமறைவாகிற ரகசியமாக போகிற, நீ வைத்திருக்கிற ஆயுதமெல்லாம் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு கேட்கும்போது அவர் ஒரு இடத்துல போகிறாரு. அவரை 4 நாட்டு வெடிகுண்டு, கொஞ்சம் கஞ்சா மற்றும் வீச்செருவால் போன்றவையெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை எடுத்து கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு நாட்டு வெடிகுண்டை இவருக்கு மேலே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த வீச்செருவாலில் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அங்கே அம்பேத்கர் எஸ்ஐ மேலே வந்து அருவா படலை, மணி மேலே கூடுறது எஸ்ஐ மணி மேலே அருவாப்பட்டதா காவல்துறை சொல்லுது. பாம்பு வீசியிருக்காரு, வீச்செருவால வெட்ட போயிருக்காரு, இதெல்லாம் உண்மையா? இல்லை, பாம் சரவணன் அப்படிங்கிறதுனால அவர் பாம் வந்து எப்பவுமே ஸ்டாக் வச்சுருக்காரு அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இல்லை, அவங்க மனைவி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவரை வந்து நீங்கள் பிடிச்சிட்டீங்க, அதை தாண்டி அவர் என்ன செஞ்சிட போகிறார், நீங்கள் காவல்துறை கண்ட்ரோலில் அவர் வாராரு, இப்போ திட்டமிட்டு நீங்கள் என்கவுண்டர் பண்ணணும்னு நினச்சி இது பண்ணீங்களா, அதை காலில் சுட்டங்கிறீங்க, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவரை என்கவுண்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா காலில் சுட்டுருக்க மாட்டாங்க, சுட்டு கொண்டு என்கவுண்டர் பண்ணுறது காவல்துறையினுடைய எய்மாக இல்லை அப்படின்னு தெரிய வருது. அவர் வந்து சுட்டு பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் காவல்துறையும் இப்போதைய தகவல்களும் நமக்கு தெரிவிக்குது. அப்போ அந்த சரவணனுடைய மனைவி சொல்கிறபடி இவரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, சரவணனை பற்றி தகவல் கொடுப்பதற்கு நிறைய ஏஜென்சி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அந்த சரவணனுடைய மனைவிக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். சரவணனை நினச்சி யாரெல்லாம் பயந்துட்டுருக்காங்களோ இல்லைங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து சரவணன் வந்துட்டால் நம்மளை வந்து போட்டுருவார், அதனால் சரவணனை வந்து எப்படியாவது இந்த ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணுற டீமுக்கிட்ட அவருடைய லொக்கேஷனை சொல்லிடணும் அப்படின்னு ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க இந்த தகவலை வேறு விதமாக வந்து காவல்துறைக்கு காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே வந்து 6 வழக்குகள் இருக்குது. 26 வழக்குகளுக்கு அவர் வந்து சாட்சி சொல்ல நீதிமன்றத்துக்கு வருவதில்லை. வழக்கை முடிக்கணும், அவர் மேலே நிலுவையில் இருக்கிற வழக்குகளை முடிக்கணும்னா கண்டிப்பாக வந்து அவர் கைது செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்குது. அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காவல்துறை கைது செய்து தான் ஆகணும். இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுத்தவனே செய்வான், சார் அந்த ஏசிக்கிட்ட நான் ரிட்டனாக கொடுத்தேன், நேராக போய் ரகசியமாக சொன்னேன், பாம் சரவணன் இந்த இடத்துலாம் தங்கியிருக்காருன்னு சொன்னேன், ஆனால் அவர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆக கிடைத்த அவர் ரவி என்ன சொல்கிறாரு, ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு காவல்துறை உதவி ஆணையர் திரு ரவி அவர்கள். காவல்துறையெல்லாம் வந்து இப்போ வந்து பொதுமக்கள்லாம் வந்து காவல்துறைக்கு நிறைய தகவல்களை கொடுக்க ஆரம்பித்துட்டார்கள். எங்களுக்கு வந்து வரதையாபாளையத்தில் இந்த இடத்துல பதுங்கி இருக்கிறதா வந்து அவர் பொதுமக்கள் தான் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. பொதுமக்கள்னு சொல்கிறது யார்? அந்த அவருக்கு வேண்டாதவர்கள் தான் பொதுமக்கள் அப்படின்னு ரவி அவர்கள் சொல்கிறார். ஆக
இந்த எதிர் குரூப்புகள் ஒவ்வொருத்தருமே வந்து ரகசியமாய் வந்து தன்னை மறைவிடத்தில் வச்சுக்கிற போது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர் எங்கெல்லாம் தங்குறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையும் வந்து கைதேர்ந்தவர்களாக தான் இந்த ரவுடியெல்லாம் இருக்காங்க. அதனால் உங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் வந்து கசிந்து காவல்துறைக்கு போனதுனால தான் ஆந்திராவில் இருந்த போதும் வந்து அவர் எங்கே இருக்கிறாருன்றது தகவல் தெரிஞ்சது. காவல்துறை இன்றைய தினம் பிடிச்சிருக்கு. இப்போ கூட இவரை பிடித்திருக்காங்க. அவர் வந்து இந்த வழக்குகளுக்கு ஆஜர்படுத்தும்படி எல்லா வழக்குகளையும் அவர் வந்து ஆஜர்படுத்துவாங்க. அந்த வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அந்த சரவணனுடைய மனைவி அவரை காப்பாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். இல்லை, திரு ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து நான் அண்ணனை கொண்டவங்கள பழிக்கப்படி நான் வாங்காமல் விடமாட்டேன்னு சொல்லி தான் அவர் வந்து வெளியிலே போகிறாரு. தமிழ்நாட்டிலே இல்லை சொல்ல போனால். ஆம்ஸ்டாங்குக்கு கொலை செய்ய யாரெல்லாம் திட்டம் போட்டார்களோ அவர்களெல்லாம் பழி வாங்கும் வரை நான் ஓய போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டார். அவர் எப்படியா இருந்தாலும் வந்து திட்டத்தை வந்து நிறைவேற்றிய தீர்வார் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த பயம்தான் வந்து இப்போ சரவணனை வந்து சரவணன் இருப்பிடத்தை காட்டி கொடுத்துருக்கிறது. சரவணன் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட வேண்டியது காவல்துறையுடைய கடமை. இப்போ வந்து காவல்துறை செய்கிறது நியாயமாக உங்கள் கணவர் மீது அந்த சரவணனுடைய மனைவிக்கு தகவல் என்னவென்றால் உங்கள் கணவன் மீது NPW பெண்டிங் இருக்கிறது உண்மைதானே, அந்த NPW ரீகால் பண்ணுங்கள், உங்கள் கணவனை பத்திரமாக மீட்டெடுக்கவோ அல்லது உங்கள் கணவன் குற்றமற்றோர் என்பது நிரூபிப்பதற்கு என்ன சாட்சிகள் இருக்குதோ அதை ஆதாரப்படுத்தி நீங்கள் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். உடனே வந்து இப்போ ஏசி ரவியோ அல்லது இன்ஸ்பெக்டர் அம்பேத்கரோ போய் இவர் தான் குற்றவாளி என்று நிரூபிக்க முடியாது. குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்துவதற்கு அவர் தேவைப்படுகிறார். அந்த தேவையை நிறைவேற்றிய பிறகு நீங்கள் வந்து பிணையில் செல்வதோ அல்லது அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது. ஏன்னா அந்த அம்மாவே வந்து ஒரு வழக்குரைஞர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். ஏன்னா பல பேர் பல விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒவ்வொருத்தராக என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அவங்க வந்து அந்த முக்கிய புள்ளி யாருங்கிறத சொல்லிடக்கூடாது, அதனால தான் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. இதே நேரத்தில் பாம் சரவணன் தன் அண்ணனை படித்திருக்கிறதுக்காண்டி வெளியில் அவர் பிற மாநிலத்துக்கு சபதம் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அவரையும் பிடிக்கிறாங்க, தேடி கடைசி வரைக்கும் அப்போ நீங்கள் குற்றவாளி யாருன்னு அந்த விஷயத்தில் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இதில் மட்டுமே குறியாக இருக்கிறாங்க காவல்துறைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் சொன்னாங்க? இல்லை, அவரது மனைவியாக இருக்கட்டும் பல பேர் வந்து சொல்கிறாங்க, இதுதான் சொல்கிறாங்க. ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. என்ன சொல்கிறாங்கன்னா, திருவேங்கட என்கவுண்டரு, அதுக்கப்புறம் சிசிங் ராஜா, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள்லாம் வந்து ஆம்ஸ்டாங்கு கொலைக்கு வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டவங்க, அதனால தான் செஞ்சுட்டாங்க. அதே நேரத்தில் இவர் ஆம்ஸ்டாங்குக்கு நான் பழிக்கு ரிவெஞ்ச் எடுக்க சொன்னவரையும் பிடிக்கிறாங்க, குற்றவாளிகளுக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. அதாவது திருவேங்கடம் ஆம்ஸ்டாங்குக்கு எதிரணியை சேர்ந்தவர், காக்காத்தோப்பு பாலாஜி எதிரணியை சேர்ந்தவர், சிசிங் ராஜா எதிரணியை சேர்ந்தவர். எதிரணியை சேர்ந்தவர்கள் தான் 3 பேர்த்த கொண்டு இருக்காங்க. 3 பேர் வந்து அது ஏன் எதிரணியை சேர்ந்தவர்கள் தான் 3 பேர்த்த என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர். இவரை கைது செஞ்சுருக்காங்க. கைது பண்ணி தப்பி ஓட முயற்சிக்கும் போது காலில் சுட்டு பிடிச்சி இப்போ சட்டத்தின் முன்பு கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. இது காவல்துறையினுடைய நடவடிக்கை. காவல்துறையுடைய பணிங்கிறது வந்து சும்மா வந்து மீட்டிங் போகிறது, இந்த பந்தோபஸ்து போகிறது, ஏதாவது கோயில் திருவிழாவில் வந்து பாதுகாப்பு கொடுக்குறது, இது மட்டுமல்ல. பதிவு செய்யப்பட்ட அத்தனை வழக்குகளிலுமே வந்து குற்றவாளிகளை ஆஜர் செய்து நீதிமன்றத்தின் முன்பு சட்டத்தின் முன்பு அவருக்கான தண்டனையை பெற்றுக்கொள்வதும் காவல்துறையுடைய கடமை. அந்த கடமையை தான் இப்போ ஆட்டியிருக்கிறாங்க. இதிலேருந்து பிணையில் எடுத்து செல்வதற்கோ அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே இந்த கேஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆஜராகிறோம் அப்படிங்கிறத வந்து உறுதி பத்திரத்தின் மூலம் உறுதி செஞ்சுட்டோம் சரவணனை அவங்க பிணையில் எடுக்க முடியும். இதுதான் நிலைப்பாடு. உடனே சரவணனை சுட்டுட்டாங்கன்ட்டு பொதுமக்கள் மத்தியில் இவர் அந்த சவால் விட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அதுக்கு பயம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு செய்தியை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை வேற என்ன செய்ய முடியும்? காவல்துறை வந்து ஒரு எதிரி பற்றி தகவல் கிடைத்தால் கண்டிப்பாக கைது செய்து தான் ஆக வேண்டும். இப்போ மருத்துவமனையில் காவல்துறை கண்காணிப்பிலே வந்து தீவிர சிகிச்சை பெற்றுட்டு வராரு காலில் சுட்டதுக்கு. இது அடுத்து எப்படி சார் இது? இல்லை, இப்போ வந்துப்பா இப்போ என்னென்னா அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை எல்லாம் வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கம்பி, அதாவது சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரியே கம்பிகள் போட்டு பாதுகாப்பாக வந்து அடைக்கப்பட்ட ரூம் இருக்குது. அந்த பகுதியில் தான் அவரை வந்து வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு நடக்குது. அது ஒரு நடக்க முடிகிற அளவுக்கு அந்த குண்டை அப்புறப்படுத்திட்டு அந்த காயத்தை
ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே அவரை வந்து புழல் சிறையில் கொண்டு போய் அடைச்சிடுவாங்க. அடைச்சதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தில் அவருக்கு நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கெல்லாம் அவர் ஆஜராகணும். அவர் வந்து ரெகுலராக ஆஜராக ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து பிணை கொடுத்துருவாங்க. ஆஜர் ஆகலைன்னா என்பிடபிள்யூ, இப்போ அவர் மீது எந்தெந்த வழக்குலாம் வந்து என்பிடபிள்யூ பண்ணிக்கிறதோ, ஏன்னா இவரால் பல்வேறு பேருக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறனால தான் விரைந்து போய் கைது செய்கிறாங்க, அந்த மாதிரி சுட்டு பிடிச்சாங்க. பிணை கொடுத்தாலும் இந்த பிரச்சனை வரதானே செய்யும். அதாவது நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும். பிணை கொடுப்பாங்களா? நான் சொல்கிறேன், இத்தனை பேருக்குமே பிணையே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னென்னா, A+ ரவுடிகளுக்கும் 10, 20, 30 வழக்குகள்லாம் வச்சுருக்கவங்களுக்கும் பிணையே கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து அந்த 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள வழக்குகளை முடித்து அவர்களுக்கான தண்டனை பெற்று கொடுத்திருந்தால் அவர்கள் வந்து 16 வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டடு, 18 வருஷமாக ஹிஸ்ட்ரி ஷீட்டடாக இருந்து தொடர்ந்து பல்வேறு கேங்கோடு சேர்ந்து பல்வேறு வந்து பிறந்தநாளை வந்து பட்டாக்கத்தியில் பிறந்தநாள் வந்து கொண்டாடுவதும், ஏன்னாங்க எங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தானே பட்டாக்கத்தியில் வந்து கேக் வெட்டுறாரு. அதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு எதிர்கால காவல்துறை என்ன செய்யணும் அப்படின்னா, தலைமை காவலராக இருப்பவங்க, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்களெல்லாம் வந்து பட்டதாரிகளாக தேர்ந்தெடுத்து நீதிமன்றத்தில் ஒரு 10 வழக்காவது தண்டனை பெற்றுத்தர அளவுக்கு அவளை வந்து கோர்ட்டுக்கு 3 வருஷம் கட்டாயமாக அனுப்பி, அந்த மாதிரி கோர்ட்டில் தண்டனை பெற்றுக் கொடுக்குற அறிவு சார்ந்த அல்லது பயிற்சி நிறைந்த ஆட்களை தான் சப் இன்ஸ்பெக்டராக வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி பட்டதாரிகளை கொண்டு வந்து கிரேட் 1 கான்ஸ்டபிளாகவோ அல்லது தலைமை காவலராகவோ அல்லது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராகவோ வந்து கோர்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு போஸ்டிங்கை நியமித்து இந்த வழக்குகள்லாம் நடத்தி முடித்த உடனே அவருக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கினா தான் எதிர்கால சமுதாயத்தில் வந்து குற்றமற்ற சமுதாயமாகவும் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக காவல்துறை தண்டிக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் உருவாக்குவதற்கு வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்துறையை தனது கையில், உள்துறையை தனது கையில் வைத்துக்கொண்ட முதலமைச்சர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.